அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா குருநாதசாமி கோயில் திருவிழா நடக்கும். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடி இந்த கோயில் திருவிழா சிறப்பிப்பாங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இது தேர் திருவிழா மட்டும் இருக்காது. இதில் பல வகையான வியாபார இதுவும் நடந்துகிட்ருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை, மாடு, அப்புறம் விவசாய பொருட்கள் சம்மந்தப்பட்ட கண்காட்சி, பல மாநிலங்களிலிருந்து பல தரப்பட்ட மக்கள் அவங்களோட பண்ணையிலிருந்து வித்தியாசமான மாடுகள் எல்லாம் கொண்டு காட்சிப்படுத்துவாங்க. இந்த டைம் திருவிழாவில் இந்த எருமை தான் ரொம்பவே ஒரு சிறப்பு ஒரு அட்டென்ஷன் இந்த எருமைக்கு கிடைச்சிது. ஏன்னா இதோட சைஸு, இதோட கொம்போட அந்த இது, ஆனால் ஒரு அமைதியான ஒரு தன்மை கொண்ட இந்த எருமை மாடு இந்த டைம் ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி எல்லா மக்களாலையும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த வருஷத்தோட வைரலான எருமை இந்த எருமை. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஆடு வகைகள், அப்புறம் நிறைய மாடு, காங்கையினம், காளை, வேற மாநிலத்தோடைய வகைகளும் இங்கே இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய குதிரைகள் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண, அதாவது ரேஸுக்கு தேவையான குதிரையும் இருக்கும், பண்ணைக்கு தேவையான குதிரையும் இருக்கும். நிறைய ராட்டினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய ராட்டினங்கள் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேர் திருவிழாவுக்கு போயிருந்தேன். இந்த திருவிழாவோட கடைசி நாளான 5வது நாள் தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு நான் கொஞ்ச நேரம் தான் போயிட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. லாஸ்ட் நாள் போனதால இந்த திருவிழாவோட மொத்த அந்த இதையும் எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இவ்வளோ பெரிய திருவிழாவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தேன். ஹலோ, குருநாதசாமி கோயில் வந்திருக்கீங்களா? இந்த ராட்டினங்கள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டம், நிறைய கடைகள், நிறைய மக்கள், பல மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க. பார்க்கிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளோட வெஹிக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, சில குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 20 லட்சங்கிறாங்க, 60 லட்சம், 70 லட்சம்ன்றாங்க. விலை தாறுமாறாக சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியும். 1 லட்ச ரூபாயிலிருந்து 60-70 லட்ச ரூபாய்க்கும் குதிரைகள் இருக்குது, காளைகள் இருக்குது. நிறைய வித்தியாசமான அந்த ரேக்லா வண்டிகள், அப்புறம் வேளாண் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ சிறப்பான ஒரு திருவிழா. இங்கே பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ்க்கும் இதாக இருந்தது. நான் இந்த சந்தை பகுதியை அதையும் பார்த்தேன். ஆனால் இன்னும் அந்த செலிப்ரேஷன் அந்த ஏரியாலாம் அவ்வளோ கூட்டம். அதனால் அந்த பக்கம்லாம் போக முடியும். அந்த ராட்டினம் இருக்கிற பகுதி, அப்புறம் அந்த கடை வீதிகள் இருக்கிற பகுதியெல்லாம் போக முடியல உள்ள. அதனால் ஒதுங்கி இந்த சந்தை, குதிரை, இந்த மாதிரி மாட்டுச்சந்தை, இந்த குதிரை சந்தை இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏகப்பட்ட மாடுகள், ஏகப்பட்ட குதிரைகளுங்க, ரேக்லா வண்டி, வித்தியாசமாக இன்னொன்னுமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. என்ன ஒன்று, முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. லாஸ்ட் கடைசி நேரத்தில் போனதுனால இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே போய் நல்லா அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லாம் மிஸ் பண்ணாமல் போவோம். நீங்களும் இந்த அந்தியூர் சந்த திருவிழா, இந்த கோவில் திருவிழாவில் கலந்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தனால உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த குருநாதசாமி கோயிலுங்கிறது லட்சக்கணக்கான மக்கள் போயிருக்காங்க. நன்றி.